இந்த வீடியோவில் ட்ரைகிளிசரைட் இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாச்சுன்னா வரக்கூடிய 3 பிரச்சனைகள், அதேமாதிரி எல்டிஎல் கெட்ட கொலஸ்ட்ரால் வரக்கூடிய 3 பிரச்சனைகள் பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லி தர போகிறேன். ஓகேவா? கரெக்டாக பார்த்துவிடுங்க. ட்ரைகிளிசரைட் ஜாஸ்தியாச்சுன்னா முக்கியமாக 3 பிரச்சனைகள் வரும். ஒன்று சுகர், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சுகருக்கு மாத்திரையும் போட்டுட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது ஒன்று. ரெண்டாவது ஃபேட்டி லிவர் எவ்வளோ ஆபத்தானதுன்னு நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஃபேட்டி லிவர் எவ்வளோ ஆபத்தானதுன்னு. அப்புறமா கணையம் பாதிச்சுன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். கரெக்டு தானே? இந்த 3 பிரச்சனையும் ட்ரைகிளிசரைட் ஜாஸ்தியாச்சுன்னு வரக்கூடியது. எல்டிஎல் கெட்ட கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னா பக்கவாதம் மட்டும் இல்லை, இருதய மாரடைப்பும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ட்ரைகிளிசரைட் ஜாஸ்தியாக இருக்கா இல்லை எல்டிஎல் ஜாஸ்தியாக இருக்கான்னு உங்கள் பிளட் டெஸ்ட்டில் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், இல்லைன்னு எடுத்து பாருங்கள். ஓகேவா? இந்த ட்ரைகிளிசரைடையும் இந்த எல்டிஎல் சரி பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட், இதுக்கு கரெக்டான சிகிச்சை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரியான சிகிச்சை என்ன அப்படின்னா பேலன்ஸ்டு டயட்டு மட்டும்தான். ஏன்னா நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாயிடும். அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாயிடுச்சுன்னு வைங்களேன், ட்ரைகிளிசரைடும் நார்மல் ஆகும், எல்டிஎல் கெட்ட கொலஸ்ட்ராலும் நார்மல் ஆகும். இங்கே பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா வாழ்க்கை முழுவதும் மாத்திரை தான் நம்ம போட வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் பேலன்ஸ் டயட் இஸ் ஸோ பவர்ஃபுல். கரெக்டாக இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க, அப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணுங்கள். வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ. சரி, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? ஸ்டே டியூன்.